ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீக்கெண்டில் நான் வந்து ஒரு சில கோயில்களுக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ நம்ம சென்னையிலே நிறையா வந்து ஹைடன் டெம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சமையல் குயிக்காக பார்த்துடலாம். புடலங்காய் பொரியல், முருங்கைக்காய் வந்து அரைச்சி விட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து வீட்டில் செஞ்ச தயிர், அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா எல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்து கிளறது உண்டு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது ஊறுகாய் மாதிரி நம்ம வந்து தொட்டுக்கலாம். அண்ட் ரசம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து போட்டு பச்சடி. அண்ட் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இது வந்து பன்னு கிடைக்கிது இல்லையா, பன்னில் அந்த சாக்லேட் சிரப்பு ஊற்றி இதை மாதிரி போட்டு வாட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு பற்றி தெரியும். ஸோ கேகே பிராண்டோட பஞ்சகவ்ய விளக்கு சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். லூஸ்லேயும் கிடைக்கும். 50 பீஸ், 100 பீஸ், 200 பீஸ்ன்ட்டு ஆல் ஓவர் இந்தியா, அப்ராட் கூட நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம். அதே மாதிரி பாக்ஸ்லேயும் டெம்பிள் பாக்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து ஒரு சில ஜுவல்லரி வந்து வாங்கியிருந்தாங்க. எஸ்எஸ் ஜுவல்லரியோட வாட்ஸ்அப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு 3 ஜுவல்லரி வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக, இது ஆக்சுவலி வந்து என்னோடய கசினோட என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு நல்ல கிராண்டாக சாரீ கட்டுறோம் அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு ஜும்கா வந்து போடும்போது ரொம்பவே வந்து கார்ஜியஸாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இனிமேல் நான் உங்களுக்கு வந்து க்ளோஸாக ரொம்பவே வந்து நான் காட்டுறேன். இது கிட்டத்தட்ட ரூபி ஒயிட் ஸ்டோன்லாம் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காது ஃபுல்லுமே வந்து நமக்கு ஃபுல்லுமே க்ளோஸ் ஆகும். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஒரு தடவை போட்டும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் போட்டேனாக்க இது வந்து பார்த்திங்கனாக்கா நெக் பீஸ் கூட நம்ம வந்து போடணும் தேவையில்லை. ஒரு கிராண்டாக ஒரு பர்த்டே பார்ட்டி இது மாதிரிலாம் கிராண்டாக ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டால் கூட நீங்கள் இந்த ஜும்கா போட்டுட்டு நெக்குக்கு போடாமையே நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக லுக் மாதிரி கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இயர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேக்கில் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு அழகாக வந்து இயரில் வந்து நிற்கிது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வின்டேஜ் ஒரு நெக்லஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கினேன். ஒரு சாரீக்காக நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அந்த சாரியை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் எனாமலில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து வின்டேஜ். இது வந்து 2 டைப்பில் கிடைக்கிது. ஒன்று வந்து நார்மல் பிராஸ் அண்ட் பிரான்ஸ் யூஸ் பண்ணி இந்த நெக்லஸில் கிடைக்கிது. அது ரொம்ப ரொம்ப நார்மல் ரேட் தான். இதே வந்து நான் சில்வர், நான் உங்களுக்கு காட்டுறது வந்து சில்வரில் கோல்டு பிளேட்டட் போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாவித்திரி அம்மா, பத்மினி அம்மாலாம் வந்து சினிமாவில் வந்து போடுற ஒரு மாதிரி இந்த மாதிரி கிளி யூஸ் பண்ணி ஒரு சில நெக்லஸ் யூஸ் போடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் இது சில்வருங்கிறதுனால கொஞ்சம் சில்வரில் கோல்டு பிளேட்டட் எப்போதுமே உங்களுக்கே தெரியும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து வின்டேஜ் லுக்கு தரக்கூடிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஜுவல்லரியில் இந்த ஜுவல்லரி ஒன்று போட்ட உடனே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எலிகண்ட்டாக வந்து காமிச்சிது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோலையும் வந்து நான் வந்து போடுறேன். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கில் ஒரு குட்டியாக சிம்பிளாக தான் நான் வேர் பண்ணுவேன். ஒரு காலேஜ் போகிறது, இல்லை வந்து ஒரு டீச்சராக நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு லெக்சராக இருக்கேன், ஒரு சிம்பிளாக வந்து ஒரு நெக்லஸ் போடணும். அது வந்து ரொம்ப போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆனால் போடாத மாதிரியும் இருக்கக்கூடாதுங்கிறவங்களுக்கு இது மாதிரி காசு மாலையோட ஒரு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நெக் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் எஸ்எஸ் ஜுவல்லரியில் கிடைக்கும். உங்களுக்கு எஸ்எஸ் ஜுவல்லரியில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் சூஸ் பண்ண சாரீ, இந்த சாரீ உங்களுக்கு அப்யூஸாக நான் எங்கே வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாரியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பட்டர் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட், ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சாரியில் என்ன அப்படின்னா நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க், சாரீ ஃபுல்லுமே இது மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பிங்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா நெக்கிலலாம் வந்து லேஸ் மாதிரி கொடுத்து அண்டு பின்னாடி வந்து அந்த நாட்டுக்கும் இதை மாதிரி ஒரு லேஸ் கொடுத்து அண்ட் அந்த க்ரீனோட அந்த சாரீ கலருக்கே எங்கே பார்த்தாலும் ப்ளவுஸ்லலாம் வரா மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் சாரீலேயும்
வந்து பார்த்திங்கன்னா அந்த டசல்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அந்த டசல்ஸு. ஏன்னா அந்த ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும் சாரீ மெயின்டைன் பண்ணுறது. இந்த டசல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வேலை மிச்சமாச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்தது வியர் பண்ணுறதுக்கு. வியர் பண்ணியும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஸோ இந்த நெக் பீஸ் நான் வாங்கினேன் இல்லையா, இந்த சாரீக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி பிங்க் அண்ட் க்ரீன் பேட்டர்னில் இருக்கிறதுனால அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுக்கு இந்த நெக் பீஸ் போட்டோன்னே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கு மேட்சாக நான் வாட்ச் கலெக்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் பேங்கிளோட இன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணேன் அந்த சாரீ வியர் பண்ணோடனே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே அழகாக வந்து காட்டுச்சு. நான் அந்த நெக் அண்ட் ஹேண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேட்டர்ன் வர மாதிரி நான் லேஸ் வந்து கொடுத்து அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தேன். அது கரெக்டாக வந்து ஆப்டாக வந்து சூட் ஆனது. அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுக்கும் அந்த நெக் பீஸுக்குமே வந்து ரொம்பவே வந்து சூட் ஆச்சு. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் டே, ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock கிளம்பினீங்க அப்படின்னா நைட் 8 மணிக்குள்ளே ஒரு சில டெம்பிள், நிறைய ஃபேமஸான டெம்பிளும் பார்க்க போகிறோம். ஒரு சில ஹைடன் டெம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில டெம்பிளுக்கும் நான் இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள. ஸோ இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது பார்ட் 1ல் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நான் வந்து உங்களுக்கு தெரியும் முருகன் கோவில் நான் நிறையா போகிறது உண்டு. ஸோ நிறைய நம்ம போயிருப்போம். வடபழனி இது மாதிரிலாம் நிறையா போயிருப்போம். இன்றைக்கி நம்ம போய் ரீச் ஆனது வந்து குமரகுன்றம் கோயில் வந்து இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட அந்த குரோம்பேட்டை அந்த ஏரியாவில் ஒரு சில ஹைடன் டெம்பிளும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-4:15 நம்ம போயாச்சு. போயிட்டு ஒரு காஃபி அங்கே வாசலே இருந்தது. காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 5 o'clock தான் 4:45 போல் தான் வந்து கோயில் வந்து திறக்கிறாங்க. இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே சும்மா சாதாரண கோயில் மாதிரி தெரியுது. ஆனால் இது மலை மேலே இருக்கிற ஒரு அழகான முருகன் கோவில். சுவாமிமலை முருகன் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதே சுவாமிமலை முருகன். சுவாமிமலையை நான் மிஸ் பண்ணுறேன், எங்கள் ஊரெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுவாமிமலை முருகனே இங்கே சென்னையில் குரோம்பேட்டையில் குமரகுன்றத்தில் வந்து வீட்டு இருக்கார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் சுவாமிமலை. அந்த முருகன் வந்து இங்கே பாலசுப்ரமணியனாக வந்து நமக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறாரு. அவ்வளோ அற்புதமாக அழகான கோவில். மலையில் இருக்கிற ஒரு கோவில். ஒரு 80 படிக்கட்டு நம்ம ஏறி தான் ஆகணும். இங்கே வந்து மலையில் கார் வந்து போகிறது கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 50 ஸ்டெப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸ்டெப்பு. போனோடனே விநாயகரை நம்ம பார்த்து வணங்கிட்டு கீழே விளக்கேற்றுறவங்க விளக்கேற்றிட்டு ஒரு 50 ஸ்டெப்பு ஏறினோடனே ஒரு அழகான ஒரு சிவன் பார்வதியோட காட்சி தராங்க. சிவனையும் பார்த்துட்டு அம்பாளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி பைரவரையும் பார்த்துட்டு 2த்துக்கும் விளக்கு ஏற்றிட்டு சுவாமியை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 30-35 ஸ்டெப்ஸ்லேயே வந்து முருகன் வந்து சுவாமிமலை முருகனாக ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. வந்து ஒரு வீக்கெண்டு போகிறோம் அப்படின்னாக்க ஒரு மலையில் போய் நிம்மதியாக அழகாக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து உட்காரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குமரகுன்றம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோவிலுங்க இது. ஸோ அப்படியே பக்கத்தில் கிரியெலாம் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 கோவில் பக்கத்துலேயே நாங்கள் வந்து போனோம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சிட்லப்பாக்கம், ஹஸ்தினாபுரம், குரோம்பேட்டையில் இருக்கிற ஒரு சில கோவில்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத கோவில்லாம் அதில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.